டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்கப்பட்ட பொது தமிழ் கேள்வி. சரியான விடையை பொறுத்துக. குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை. ஆப்ஷன்ஸ்: துடி, தொண்டகம், ஏறுகோட்பறை, மணமுழா. இதை பார்த்தா தெரியுது, ஐவகை நிலங்கள்ல நெய்தலை தவிர மீதி 4 நிலங்களை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, பறை அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ இது பறை சம்பந்தப்பட்ட, பறை வாத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயமானது. அதாவது 5 திணைகள்ல முக்கியமான ஒரு விஷயம், கருப்பொருள் தான் பார்த்தீங்கன்னா பறை மற்றும் பறை இசையானது. அதுதான் இந்த கேள்வியில கேட்டிருக்காங்க. இதுக்கு குறிஞ்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டகத்தை குறிக்கும். தொண்டகம் குறிஞ்சியினுடைய பறை. முல்லை அப்படின்றது ஏறுகோட்பறை. ஏறுகோட்பறை அப்படின்றது முல்லை நிலத்தை சார்ந்தது. மருதம் அப்படின்றது மணமுழா. இந்த மா இருக்கு, மருதம் அப்படின்றது மணமுழா. பாலை அப்படின்றது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா துடியை குறிக்கும். துடி அப்படின்ற பறை பாலை நிலத்தை சார்ந்தது. இல்லாத ஒரு விஷயத்தையும் பார்த்துருவோமா, நெய்தல். அப்போ நெய்தல் அப்படின்றது இந்த இடத்துல கொடுக்கல, ஒரு கால் கொடுத்தா என்ன பண்ணலாம், நெய்தலுடைய பறையானது மீன்கோட்பறை. மீன்கோட்பறை அப்படின்றது தான் நெய்தலுடைய பறையானது. ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதில் எந்த பறையாக இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஆன்சரை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரியான டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.